Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவை அரசு சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி மோகனா, சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டுள்ளனர். இந்நிகழ்வில் பட்டம் வாங்கும் மாணவ மாணவிகள் குடும்பத்தினரை வெளியே தரையில் அமர வைத்ததால் அவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், என்ன நடந்தது? எதற்காக பெற்றோர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கோவை மருதமலை பகுதியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியின் 3ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்று வருகிறது. சட்டக்கல்லூரி முதல்வர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் உச்ச நீதிமன்ற நீதிபதி மோகனா, தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பாரதிதாசன், சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ், சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி ரமேஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருக்காங்க. சுமார் 800 மாணவ மாணவிகளுக்கு விழாவில் பட்டங்கள் வழங்கப்பட இருக்கிறது. வழக்கமாக கல்லூரிகள் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் தங்கள் பிள்ளைகள் பட்டம் பெறுவதை பார்த்து அதனை பூரிப்பாக ரசிப்பதற்காக அவர்களின் பெற்றோர் வருவது இயல்பான ஒன்றாக இருந்து வருகிறது. அதற்காக கல்லூரி நிர்வாகங்கள் பெற்றோர்களுக்கென தனியே பந்தலிட்டு அங்கு இருக்கைகள் அமைத்து LED திரை மூலம் உள்ளே நடைபெறும் நிகழ்ச்சியை காண்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் கோவை சட்டக்கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தங்கள் பிள்ளைகள் பட்டம் பெறுவதை பார்ப்பதற்காக ஆவலுடன் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த பெற்றோர்களும் எந்தவித ஏற்பாடும் செய்யாமல் அவர்களுக்கென போதிய இருக்கைகள் கூட அமைத்து தராமல் இருந்ததால் பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் விழா மேடைக்கு வெளியே அரங்கிற்கு தரையில் அமரும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக 2 LED திரைகள் அமைக்கப்பட்டு இருந்தும் பெற்றோர் அமர்வதற்கான இருக்கைகள் போதுமான அளவு போடப்படவில்லை. மேலும் இன்று காலை முதல் மலைச்சாரல் இருந்து வருகிறது. அந்த மழையை தடுக்கும் வகையில் எந்த தடுப்புகளும் அமைக்கப்படவில்லை. இதனால் அங்கு திரண்டிருந்த பெற்றோர் தரையில் அமர்ந்தும் சிலர் கை குழந்தைகளை தரையில் அமர வைத்தும் அதே போன்ற ஒரு சிலர் தங்கள் குழந்தைகளை மரத்தில் தொட்டில் கட்டி தாலாட்டு பாடியும் வந்தது கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த ஒரு ஏற்பாடும் முழுமையாக செய்யாமல் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களை மட்டுமே சட்டக்கல்லூரி நிர்வாகம் கௌரவிக்கும் ஆர்வத்தில் இருந்ததாகவும் குறைந்தபட்ச இருக்கை ஏற்பாடு கூட செய்யவில்லை எனவும் பலரும் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க. ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.